மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு நாகராஜா அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது வந்து காலையில் 5லேருந்து 10 மணிக்குள்ளே, காலையில் 5 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து மருந்தடிக்க சொல்லியிருக்கீங்க. அப்படி நீங்கள் சொல்லும்போது வந்து அது வந்து காலையில் வந்து பனி ஈரமாக இருந்தால் அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி. முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து இது வந்து பொதுவாக பனி ஈரம் வந்து அந்த பயிர் மேலே அல்லது களைகள் மேலே, இப்போ களைக்கொல்லி அடிக்கணும்னா களைகள் மேலே அல்லது பயிரில் வந்து அந்த பனியினுடைய ஈரம் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம மருந்தடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அப்போ எப்போ அடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக வந்து சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் வந்து அந்த பனியினுடைய ஈரமானது அந்த பயிர்கள் மேலே இருக்கக்கூடிய பனி ஈரம் அல்லது களைகள் மேலே இருக்கக்கூடிய பனி ஈரம் வந்து காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம மருந்தடிக்கலாம். காலையில் அடிக்கலாம்னா அந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் அதாவது அடிக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் அல்லது சாயந்தரம் ஈவினிங் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, மாலை பொழுதுகளில் சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிகமான வெயிலில் வந்து சில மருந்துகள் வந்து அதனுடைய பவர் வந்து சிறிதளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வந்து ஈஸி ஃபார்முலேஷன், எம்எல்சிஃபையர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அதனுடைய இது வந்து ஆவியாகக்கூடிய தன்மை இருக்கும். ஆனால் அது வந்து மிக மிக குறைந்த அளவு, சிறிதளவு அதனுடைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், அது கூட ஒரு குறைந்த அளவு தான். ஆனால் அதிகப்படியான வெயிலில் இருக்கும்போது நம்ம மருந்தடிக்கும்போது இந்த பயிர்களை வந்து சிறிதளவு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் மருந்து அடிக்கக்கூடிய நம்ம கலக்கக்கூடிய அளவுகள், தண்ணீர் அளவு, மருந்து கலக்கக்கூடிய பர்சன்டேஜ், அப்புறம் வந்து மருந்து அடிக்கக்கூடிய நேரம், இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம அதிகாலையில் அடிக்க சொல்கிறது அப்படின்றது வந்து பனியிரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடிக்க சொல்லுவோம். பனியிரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடிக்கிறது மிக கரெக்டாக இருக்கும். குறிப்பாக வந்து 7 மணிக்கு மேலே, 7:30 மணி, காலையில் 7 மணி 8 மணிக்கு மேலே வந்து நம்ம அந்த பனிரெல்லாம் காஞ்சிடும். இல்லை சாதாரணமாக இப்போ உள்ள நேரம் மாதிரி கோடை காலங்களாக இருந்தால் பனியிரம் அவ்வளோ தூரம் இருக்காது. அந்த மாதிரி பொழுதுகளில் நீங்கள் சாதாரணமாகவே காலையில் அதிகாலை பொழுதுலேயே நீங்கள் அடிக்கலாம். பனியிரம் இருந்தால் அந்த நேரத்தில் வந்து மருந்தடிக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் பனியிரம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மருந்தடிக்கிறது நல்லது. அதிகப்படியான உச்சி வெயில் பொழுதுகள், அதிகப்படியான வெயில் பொழுதுகளில் நம்ம மருந்தடிக்கிறத அவாய்ட் பண்ணுறது மிக முக்கிய நல்லது, தவிர்த்து விடுவது நல்லது. அல்லது நீங்கள் சாயந்தரம் ஈவினிங் டைமில் மாலை பொழுதுகளில் வந்து நீங்கள் தாராளமாக மருந்தடிக்கலாம். குறிப்பாக வந்து ஒரு மாலை 4 மணிக்கு மேலே, சாயந்தரம் வந்து ஒரு 4 மணிக்கு மேலே வந்து நீங்கள் என்ன நேரம் வேணாலும் மருந்தடிக்கலாம். இரவு பொழுதுகளில் வந்து நம்ம அடிக்கிறது முடியாது. ஏன்னா அது வந்து பொதுவாக தோட்டத்தில் ஏதாவது பூச்சிகள் இருக்கலாம், பாம்புகள் போன்ற தொல்லைகள் இருக்கலாம். அதனால் இரவு பொழுதுகளை நம்ம தவிர்த்துட்டு காலை அல்லது மாலை வேளைகளில் உச்சி வெயிலை தவிர்த்துட்டு, இப்படியான வெயில் இருக்கக்கூடிய நேரங்களை தவிர்த்துட்டு நீங்கள் எப்படினாலும் மருந்தடிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து மருந்துகள் அடிக்கும்போது நம்ம வந்து அடிக்கிற நேரம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி வந்து மருந்துகள் வந்து சொல்லக்கூடிய அளவுகள், ஒரு ஏக்கருக்கு இத்தனை மில்லி அல்லது 10 லிட்டர் தண்ணிக்கு இத்தனை மில்லி அப்படின்ற கணக்கு இருக்குது. உதாரணமாக ஒரு சில மருந்துகள் 10 லிட்டர் தண்ணிக்கு 5